Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முன்னதாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. பிப்ரவரி 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகளை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. அதற்காக தங்கள் கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசித்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த 3 தீர்மானங்கள் என்னென்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது திமுகவினுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தற்போது அரசியல் சூழலில் 3 முக்கியமான ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும், மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பிலும் தெளிவான பதிலை தராமல் குழப்பி வருகிறது என்றும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு உள்ளடக்கிய தென் மாநிலங்களை பழிவாங்குகிற வகையில் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கையை குறைக்க முயற்சிக்கும் பாஜகவின் சதி திட்டத்தை தெளிவாக இருக்கிறது என்றும் அந்த தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இது தொடர்பாக மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரச்சனையில், குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய இந்த தொகுதிகளின் விகிதாச்சாரத்தை தக்க வைப்பதிலும் வெற்றியை ஈட்டுவதிலும் என இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தொகுதி மறுசீரமைப்பில் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயல்படும் என்றும் அந்த தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பில் மாநிலங்களுக்கான உரிமையை நிலைநாட்டும் வகையில் நாடாளுமன்றத்தில் இதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து பாதிப்பு அடைய உள்ள மாநிலங்களுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை, அதன் விகிதாச்சாரத்தையும் காப்பாற்றுவது இக்கூட்டம் என தீர்மானிக்கப்படுகிறது. இதன் மூலமாக அனைத்து, அதாவது தொகுதி அடிப்படையில் ஒருவேளை பிரிக்கப்பட்டால் பாதிக்கப்படும் என்று கணக்கிடப்பட்ட மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அமைத்து திமுக முன்னெடுக்க அனைத்து முயற்சிக்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த கூட்டமே அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கொடுத்து தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் இந்த தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக மத்திய அரசு இதை கைவிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Taste the Daily.